அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மும்பையிலிருந்து எலிபெண்டா தீவுக்கு சென்று கொண்டிருந்த படகு கடலில் மூழ்கியதில் ஒருவர் உயிரிழப்பு என தகவல் வெளியாகியிருக்கிறது. மும்பையிலிருந்து எலிபெண்டா தீவுக்கு சென்று கொண்டிருந்த படகு கடலில் மூழ்கியதில் ஒருவர் உயிரிழப்பு என தகவல் வெளியாகியிருக்கிறது. படகில் இருந்த பயணிகள் 66 பேரை கடலோர பாதுகாப்பு படையினர் மீட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மும்பையில் ஏற்பட்ட படகு விபத்தில் தற்பொழுது வரை ஒருவர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. மும்பை கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியிலிருந்து எலிபெண்டா தீவு இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று கொண்டிருந்த படகு கப்பலில் அந்த படகு ஆனது கடலில் மூழ்கி இருக்கின்றது. இதில் இதுவரை ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். படகில் இருந்த பயணிகள் 66 பேரை கடலோர பாதுகாப்பு படையினர் தற்பொழுது பத்திரமாக மீட்டிருக்கின்றார்கள். படகில் இருந்த அந்த 66 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருப்பதை கடலோர பாதுகாப்பு படையினர் உறுதி செய்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த படகு விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். மும்பையில் இருக்கக்கூடிய கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியிலிருந்து எலிபெண்டா குகை பகுதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த தீவு பகுதிக்கு இந்த படகு சென்றிருக்கின்றது. மொத்தமாக 66 பேர் வரை இந்த படகில் பயணம் செய்திருக்கின்றார்கள். கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியிலிருந்து புறப்பட்ட படகு கொஞ்ச தூரத்திலேயே விபத்தில் சிக்கியிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த விபத்தில் படகில் பயணம் செய்த அந்த படகோட்டிகள் என்று மொத்தமாக 66 பேர் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் பாதுகாப்பாக மீட்கக்கூடிய பணியிலே காவல்துறையினர், கடலோர பாதுகாப்பு படையினர் இன்று மாலை முதல் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில்தான் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் என்றும் 66 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் மும்பையில் இருந்து எலிபெண்டா தீவுக்கு சென்று கொண்டிருந்த படகு கடலில் மூழ்கியதில் தற்போது வரை ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் ஆரம்ப கட்டத்தில் 20 பேர் வரை மீட்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதையும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஹெலிகாப்டர் மூலமாகவும் தேடுதல் பணி நடைபெற்று வருகின்றது. மும்பையினுடைய ஜவஹர்லால் நேரு துறைமுக அதிகாரிகள் அந்த பகுதியில் மீனவர்களோடு சேர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மீட்பு பணியில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட தகவல் படி கிட்டத்தட்ட 60க்கும் கூடுதலானவர்கள் அவர்களில் பெரும்பாலானவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர்.